ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசால ஒரு பாயிண்ட் இன்னொன்னு சொன்னீங்க. சேலரி த்ரெஷ்ஹோல்ட இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு. இப்ப ஏற்கனவே த்ரெஷ்ஹோல்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன மாரி வரும்? அது என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்கில்டு ஒர்க்கர்ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேஜர். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் போறதுக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு? ஒர்க் பெர்மிட்ல இருக்கிறவங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ல விசால இருக்கிறவங்க, நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஸ்கில்டு ஒர்க்கரில் இப்போ வந்து ஆர்எஃப்கியூக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு மைண்டில் ஓடும், இப்போ எக்ஸ்டென்ஷன் வருது, நான் அடுத்த என்ன பண்ணுறது, இல்லை வந்து எனக்கு என்ன எப்படி இது பாதிப்பு ஆகும் அப்படின்னு யோசனை இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் இங்கே ஒரு குட்டி ஷாப் வச்சுருக்கேன், நான் அப்ளை பண்ணேன்னா ஸ்டில் என்னால் வந்து இதே லெவலில் போக முடியுமா முடியாதா? இது வராம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சில பேர் கேட்கறாங்க. இல்ல, இது கண்டிப்பா வரும். யார் பார்க்கணும்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக வந்த சேஞ்சஸில் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ ஃபுல் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எந்த இன்ட்ரோடக்ஷனும் இல்லை, டைரக்டா பாயிண்ட் போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி வணக்கம் பத்ரி, அட்லீஸ்ட் வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் ஜி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ விஷயம் வந்து நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன் பை ஒன் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது யார் பார்க்கணும்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக வந்த சேஞ்சஸில் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வரப்போகுது, என்னென்ன இது இன்ஃபர்மேஷன் அங்கே அந்த ஒயிட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, எது உங்களுக்கு ரொம்ப வைட்டலான இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் ஒரு ஜூஸாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வாங்க. சரி, இப்போ வந்து அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி நம்ம 2-3 பாயிண்ட் பார்த்தோம். அதை கரெக்டாக என்னென்ன பாயிண்ட்ஸு, இப்போ எப்படி, எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு இருக்காங்களோ, ஒரு பிசினஸ் வச்சுட்டு, அவங்களும் இது வந்து கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் இமீடியட்டா ஆக்ஷன் அவங்க எடுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது என்னன்னா, எவ்ரி இயர் வந்து என்னென்ன இமிகிரேஷன் ரூல்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண போறாங்க, இந்த வருஷத்துல இருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்கிறத தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷம் எத்தனை பேர் வந்திருந்தாங்க, எதனால இந்த சேஞ்சஸ் கொண்டு வரும், அதோட ரிவ்யூவை ஃபுல்லா வந்து சொல்றதுதான் ஒயிட் பேப்பர். ஸோ அதுல இவங்க இந்த வருஷம் ப்ரொபோஸ் பண்ண சேஞ்சஸ் நம்ம பேச போறோம். மக்கள் தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ப்ரொபோசல், இந்த சேஞ்சஸ் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பயந்துட்டு இன்னையில இருந்து இந்த ரூலா அப்படின்னு கேட்காங்க. இல்ல, கிடையாது. இது இன்னும் வரல. இது வந்து ஒயிட் பேப்பரு. இதுக்கப்புறம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணி அது இமிகிரேஷன் ரூலா ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல டேட்டோட வரும். அப்போதான் வந்து இது எஃபெக்டிவா வரும். ஸோ இது வராம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சில பேர் கேட்கறாங்க. இல்ல, இது கண்டிப்பா வரும். வேணா இதுல சில மாற்றங்கள் வேணா கொண்டு வருவாங்க, ஆனா இது கண்டிப்பா வரும். பீரியட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு டெஃபினட் பீரியட் கொடுக்கறது இல்ல. ஃப்ரம் நவ் பிஃபோர் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்குள்ளார எல்லா ரூல்ஸும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நவுங்கிறது ஜூன்ல இருந்து, சில இது ஜூன், சில இது ஜூலை, சில இது அக்டோபர், சில இது நெக்ஸ்ட் இயர். இதுல வந்து தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஐஎல்ஆர் மட்டும்தான் 5 to 10 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது பாருங்க. அது மட்டும்தான் வந்து இட் வில் பி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இயர் அண்ட் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாத்துக்குமே வந்து டைம் தரல. அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் கேன் ஹேப்பன் இமீடியட்லி. சரியா? அதாவது இமீடியட்லினா ஜூன் ஆர் ஜூலை, 1 or 2 monthsல. ஜூலை. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த ஒயிட் பேப்பர்ல தான், இப்போ ஒயிட் பேப்பர்ல சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து அது வந்து இது பார்லிமெண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப், என்ன சொன்னீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல இந்த எல்லா ரூல்ஸையும், அதுக்கான ரெலவென்ட் பேராகிராஃப் எந்த பார்ட்ல வருதுங்கிறத எல்லாத்தையும் போட்டு பார்லிமெண்ட்ல
அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அது ரூலா வரும். அது ரூலா வரும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் சொல்லும்போது தான் அது ஃபைனலைஸ் ஆகுது. இந்த டேட்லேருந்து இது வரப்போகுது, இந்த சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து ஒன்ஸ் பார்லிமெண்ட்ல ஹியரிங் வரும்போது இதுக்கு மேலே போகுமா? மேபி ஓகே, இது இல்லை, நீங்கள் 10 இயர்ஸ் சொல்லிக்கிங்க, இது 12 இயர்ஸ் ஆகணும், அப்படி பெரிய சேஞ்சஸ்லாம் வருமா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் போகிறதுக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? 10லேருந்து இல்லை நாங்கள் 6 தான் பண்ணணும், 8ன்னு பண்ணணும், குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கா? என்ன என்ன எதிர்பார்க்கலாம்? இல்ல குறையறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்ல. ஏன்னா அவங்க கிளியரா வந்து சொல்லிட்டாங்க 5 to 10 இயர்ஸ்ங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஸோ அது 8 இயர்ஸ்ங்கிறது இனி கிடையாது, 10 இயர்ஸ் தான். ஆனா இது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் சொல்லலாம். இட் வில் கம் ஆஃப்டர் 26 ஜான்வரிக்கு அப்புறம் தான் இது வர மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிலீஃப். ஸோ மக்கள் பேனிக் ஆக வேண்டாம். அது வந்து நம்ம ஐஎல்ஆர் இதுல ஃபுல்லா பேசுவோம். ஜஸ்ட் டைம்லைனுக்காக நம்ம பேசுனது. இப்போ ஓகே, டைரக்டா இப்போ டைரக்டா ஸ்கில் ஸ்கில்டு ஒர்க்கர்ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேஜர் என்னன்னு பார்த்தோம்னா லெவல், அதாவது we will lift the level for skilled worker back to RQF 6 and above. salary threshold will also rise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோல எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்னா ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஷாப்னா ஷாப் கீப்பர், ஷாப் சூப்பர்வைசர், ஒரு பியூட்டி சலூன் மேனேஜர், இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்றாங்க. இனி வந்து ஆர்கிஎஃப் லெவல் 6 அண்ட் அபவ் தான். ஆர்கிஎஃப் லெவல் 6ங்கிறது கிராஜுவேட் லெவல். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் ரோலுக்கு ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், இல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்ல ஐடி கன்சல்டன்ட், டாக்டர்ஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேற சிவில் அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி கிராஜுவேட் லெவலும் ஹையர் லெவல் ஜாப்ஸுக்கும் தான் இனிமே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் இது வந்து டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இந்த சேஞ்சஸ் வர்றதுக்கு ஒரு 2 months ஆகலாம், இல்ல 3 months ஆகலாம், இல்ல ஒரு 1 month கூட ஆகலாம். பட் சூனர் த பெட்டர். மக்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இமீடியட்டா பண்ணுங்க. லைசன்ஸ் அப்ளை பண்றவங்களும் பண்ணுங்க, விசா அப்ளை பண்றவங்களும் இமீடியட்டா பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். செகண்ட் சேஞ்ச், we will increase the immigration skill charge. இப்போ வந்து கரண்ட்லி 364 pounds per year சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து 32% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 100 pounds. ஸோ இப்போ சிஓஎஸ் 3 வருஷத்துக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்றோம்னா 364 டைம்ஸ் 3ன்னு பே பண்றது அது 464 இல்ல 500 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது ரெண்டாவது சேஞ்ச் பண்ண போறாங்க. மூணாவது, we will close social care visa to the new application from abroad. கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க கேரர்ஸ் அப்ராட்ல இருந்து கொண்டு வரதுக்கும். ஆனா for transition period until 2028 we will permit visa extension and in-country switching for those already in the country with working rights. ஸோ 2028 ஏப்ரல் வரையோ இல்ல மேபி எண்ட் ஆஃப் த ஏப்ரல் 2028 வர அந்த டைம் தரல, 2028ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட் வர யூகேக்குள்ளார இருக்கிறவங்க மாறிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் we will establish the labor market evidence group அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அது மெயினா வந்து எதுக்காகனா டெசிஷன்ஸ் அபவுட் லேபர் மார்க்கெட் and the different policies should play by the government. அதாவது இந்த குரூப்பை கொண்டு வர்றது மூலியமா அவங்க வந்து ஒர்க் விசாஸ்ல இப்போ வேற டெசிஷன் எடுக்கணும், சில எஸ்ஓசி கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்ல வேற என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் இந்த குரூப் மூலியமா லேபர் மார்க்கெட் எவிடன்ஸ் குரூப் மூலியமா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்ல அந்த கடைசி திருப்பி என்னன்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா டிசிஷனுக்கு? ஆமா, அதுல வந்து எல்லா வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பாலிசி சேஞ்சஸ் இல்ல வேற என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அதுல வந்து அவங்க அவங்களுடைய ஐடியாஸ் தருவாங்க. அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து மேஜரா நமக்கு அஃபெக்ட் பண்ண போறது இல்லை, பட் இதை கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். We will launch new recruitment for workplace strategies for key sectors where there are high level of recruitments from abroad. இதுவும் வந்து ஒரு சின்ன இதுதான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கு.
ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். வி வில் எஸ்டாப்ளிஷ் a நியூ டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட் டு ப்ரொவைட் limited time access to the point based system occupation below RQF level 6 on temporary shortage list, and they are going to abolish immigration salary list. இப்போ வந்து ஐஎஸ்எல்னு சொல்லுவாங்க, இமிகிரேஷன் salary லிஸ்ட்ங்கிறது. அதை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டு நியூ டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட்னு. இது எதுக்குன்னா ஆர்கியூஎஃப் லெவல் 3 to 6 இருக்கு பாருங்க. இத்தனால வந்து இந்த ஒரு ஷாப்புக்கு ஷாப் கீப்பர் இல்ல ஒரு ஷாப் மேனேஜர் அதெல்லாம் இருந்தது பாருங்க. அந்த மாதிரி அது 300க்கு மேற்பட்ட எஸ்ஓசி கோட் இருக்குது. அதுல சில இது மட்டும் எதுக்கு ரொம்ப ஷார்டேஜ் இருக்கோ, இப்ப வந்து ஐஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது, பில்டர்ஸ், இந்த கார்பெண்டர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க, ரூஃபர்ஸ் அவங்க, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிறதையே வந்து இங்க புதுசா மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் சில இதை ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா இதுல வந்து என்ன ஒரு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருந்து யாராவது கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து டிபெண்டன்ஸை கொண்டு வரதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை பத்தி டீட்டெயில்டா வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்லுவாங்க. அடுத்தது மெயினா சொல்லியிருக்கிறது, we will explore how to ensure employers using the immigration system incentive invest in boosting domestic talent. அவங்க வந்து அதிகமா யூகேல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களோட அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வேற என்னெல்லாம் இருக்குதோ லேபர் லோக்கல் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்மால் பூல் ஆஃப் UNHCR ரெக்கக்னைஸ்டு ரெஃப்யூஜிஸ், அதாவது ரெஃப்யூஜியில அப்ளை பண்ணி ஸ்மால் பூல் ஆஃப் பீப்புள் அசைலம்ல இருக்கிறவங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க. ஆனா அது வந்து லிமிட்டட் பூல்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சம்திங் குட் ஒன், பட் இது வந்து பெரிய இதுவா நம்ம சொல்ல முடியாது. சரியா? அதுக்கப்புறம் we will go further in ensuring that the very highly skilled have opportunities to come to the UK and access targeted routes for the brightest and the best global talent. அதாவது ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இந்த ஹை லெவல்ல இருக்கிறவங்க, குளோபல் டேலண்ட்ல இருக்கிறவங்க, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த குளோபல் டேலண்ட் லெவலும் வெரி ஹைலி ஸ்கில்டு அந்த லெவல்ல இருக்கிறவங்களோட இமிகிரேஷன், அதாவது இந்த குளோபல் டேலண்ட், இப்போ இன்னோவேட்டர், ஃபவுண்டர், இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சில நல்ல சேஞ்சஸ் இருந்தாலும் மேஜரா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் இருக்கு. ஸோ ஒர்க் பெர்மிட்ல இருக்கிறவங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ல விசால இருக்கிறவங்க, அவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க பயப்பட வேணாம். ஆனா இனி புதுசா வரவங்க இமீடியட்டா பண்ணுங்க. லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா பண்ணுங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல கொண்டு வர முடியாது. எகெயின் டைம்லைன் தரல, பட் சூனர் த பெட்டர். ஸோ இதுதான் ஸ்கில்டு ஒர்க்கர் ஒர்க் ரிஃபார்ம்ஸ், ஒர்க் கேட்டகரியில மாற்றங்கள் வந்து இதுதான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ எனக்கு மெயினாக இதில் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே மனசில் வர்றது, எல்லாருக்கும் வர்றது, நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் ஒரு பாயிண்ட் இன்னொன்று சொல்லிங்க, சேலரி த்ரெஷ்ஹோல்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ ஏற்கனவே த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி வரும், அது என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ அது வந்து salary threshold will ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை. பட் ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 55,000 பவுண்டு கொடுக்கணும். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா 45 அண்ட் above அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது, என்னோட அசம்ஷன் தான் இது. இது வந்து இமிகிரேஷன் ரூலா வரப்போறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ வரும்போது தான் நமக்கு அதோட கிளாரிஃபிகேஷன் எவ்வளோங்கிறது தெரியும். பட் தே ஹேவ் கிளியர்லி மென்ஷன்ட் இட் வில் ரைஸ். இப்போ கரண்டா இருக்குது 55 சொல்றீங்க, 45 and above-னா இல்ல 55 and above தான? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ங்கிற பொசிஷனுக்கு எவ்வளவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட்லி 55,000. ஸோ அந்த மாதிரி லெவலான ஜாப்ஸுக்கு தான் வந்து இனிமே வந்து விசா தருவோம். அதே மாதிரி அந்த சேலரியும் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சேலரி வில் ரைஸ். சேலரி வில் ரைஸ்ங்கிற போது பார்த்தோம்னா இட் கேன் கோ, இப்போ கரண்ட்லி 39K நம்ம கொடுக்கணும் மினிமம். அது வந்து இட் கேன் கோ ஹையர். அதுதான் நான் சொல்றேன், 45க்கு போகலாம். ஆனா இது டெஃபினட்டா நமக்கு தெரியாது. அசம்ஷன், இது ஒரு அசம்ஷன்னே வச்சுக்கோ. சும்மா எப்படின்னா ஒரு பிரைசிங் வைஸ் அது மேல போக போகுது. ஒன்று அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த RFQ லெவல் சொன்னீங்க,
அதுதான் அது ஃபர்ஸ்ட் ஆமா. சொன்னீங்க அது லெவல் 6. லெவல் 6க்கு போயிடுச்சு. ஓகே. இது எல்லாமே இருக்கும்போது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஸ்கில்டு ஒர்க்கர்ல இப்போ வந்து ஆர்எஃப்கியூக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு மைண்ட்ல ஓடும் இப்போ எக்ஸ்டென்ஷன் வருது. நான் அடுத்து என்ன பண்றது? இல்ல வந்து எனக்கு என்ன எப்படி இது பாதிப்பு ஆகும் அப்படின்னு யோசனை இருக்கும்ல. அவங்களுக்கு கொஸ்டின். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? எப்படி எக்ஸிஸ்டிங் ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கிறவங்க பயப்பட வேணாம். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற ரிக்வயர்டு salary கோயிங் ரேட் அப்ப என்ன இருக்கோ அது பே பண்ணா போதும். நீங்க பயப்பட வேணாம். இது புதுசா வரவங்களுக்கு தான். ஸோ நல்ல பாயிண்ட். எகைன் மக்கள் வந்து இப்போ நாங்க எல்லா பாயிண்ட்டுமே இதுல கிளாரிஃபை பண்ணிடுவோம். ம். ஸோ இதுக்கு மேல வந்து எந்த இதுவும் இல்லை. இனி புதுசா வந்தாதான் வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்டே வந்து மக்கள் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்க வேணாம். இதுல என்ன இருக்கோ A to Z வந்து உங்களுக்கு நாங்க இதுல சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ் இனி ஹோம் ஆஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்க சொல்லுவோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி, இது ஒரு விஷயம். 2வது வந்து இன் ப்ராசஸ். இப்போ கன்ஃபியூஸ் ஆகுங்க நம்ம எவ்வளோ கிளியராக சொன்னாலும். இப்போ இன் ப்ராசஸ் வந்து இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். நான் ஆர்எஃப்கியூ லெவல் வந்து லெவல் கம்மி ஷாப்கீப்பருக்காக வரப்போகிறேன். இது எனக்கு ஏதாச்சும் பாதிக்குன்னா பாதிக்காது. பட் அது கிளாரிட்டியாக சொல்லிடலாம். இப்போ நான் இப்போ பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட் தானே? பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிருங்க. ஏன்னா இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ண டேட்ல இருந்து பண்ண முடியாது. ஸோ அது சூப்பர். எப்போ பண்ணுவாங்கங்கிறது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தரல. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எனி டைம் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இயர். இப்போ நான் அதுக்கும் கேட்டுறேன், ஒரு கேள்வியாகவே கேட்டுறேன். ஏன்னா இதுக்கு திருப்பி கேள்வி வரும். இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் இங்கே ஒரு குட்டி ஷாப் வச்சுருக்கேன். இல்லை வந்து நான் வந்து அங்கேருந்து ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். நான் இந்தியாவிலேருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது வந்து இப்போ ஒயிட் பேப்பராக இருக்கும்போது இதுலேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இதுன்னு வரதுக்குள்ளார நான் அப்ளை பண்ணேன்னா ஸ்டில் என்னால் வந்து இதே லெவலில் போக முடியுமா முடியாதா? முடியும். இப்போ பண்ண முடியும். இமீடியட்டா அப்ளை பண்ணீங்கன்னா முடியும். இந்த ரூலா இம்ப்ளிமெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸும் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க கொண்டு வரணும்னு விருப்பப்படுற மக்கள் குவாலிஃபைட் பீப்புளையும் நீங்க கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இதை ரொம்ப கிளியராக சொல்லியாச்சு, ரொம்ப கிளியராக சொல்லியாச்சு. இப்போ ஏற்கனவே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உடனே பண்ணுங்க. ஏன்னா அது ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா தான் இது எல்லாமே புது ரூல்ஸ் வரும். அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யார் வேணுமோ அவங்கள கூப்பிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து யாருக்காச்சும் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட யாராச்சும் வந்து இப்போ ஓனர் சொல்கிறாங்கன்னு ஐயோ ரூல்ஸ் மாறிடுச்சு இப்போ அப்ளை பண்ண முடியாதா? இல்லை, அவங்களுக்கு கிளியராக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இது ரூல் வரதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா இது எல்லாமே செல்லும். இப்போ கரண்ட் இதுலேயே பண்ணிடலாம். அந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, ஒயிட் பேப்பரில் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணுங்க. கரெக்டா? இதானே இது? கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர். பர்ஃபெக்டா சொல்லி ஸோ இது பர்ஃபெக்ட். இது முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசால எந்த கொஷின்ஸும் வரக்கூடாது. நாங்கள் எல்லாமே சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் பேசிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு இஷ்யூஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாலும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக என்ன கேள்வியோ கீழே கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான கொஷினாக அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம்.